ஓகே, இன்னைக்கு நாங்க பார்க்க போறது வந்து மெயினா வந்து ஏசிஎன்எஸ் ப்ரொசஸர் என்ன. ஸோ ஏசிஎன்எஸ் அபெக்ஸ் இருக்கு, பட் ஏசிஎன்எஸ் ப்ரொசஸர்ன்றது வந்து அபெக்ஸுக்கு மட்டும் முடியதில்லை. நீங்க அது எந்த டெக்னாலஜிக்கு போனாலும், எந்த ப்ரோக்ராமிங் கன்செப்ட்ஸுக்கு போனாலும் ஏசிஎன்எஸ் ப்ரொசஸர் சொல்லி ஒன்று இருக்கு. அந்த ஏசிஎன்எஸ் ப்ரொசஸர் சொல்லி சொன்னா என்ன, ஏசிஎன்எஸ் சொல்லி என்ன, அதோட சேல் ஃபோர்ஸ்ல வந்து இந்த அபெக்ஸ் ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஏசிங்க்ரோனஸ் ப்ராசஸ் இருக்கு உங்களுக்கு, அண்ட் அது யூஸ் கேசஸ் இல்லை. நீங்க இப்ப மல்டிபிள் ஏசிங்க்ரோனஸ் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னால் எந்த சினாரியோவுக்கு எந்த ப்ராசஸை யூஸ் பண்ண வேணும்னு வந்து இருக்கு தானே. ஸோ அது என்னென்னு பார்க்க போறோம். சரியா? வேலை செய்யவில்லை. ஓகே, முதலாவது வந்து ஏன் ஏசிங்க்ரோனஸ் அபெக்ஸ் வாங்குது. சரி, ஏதோ பார்ப்போம். அது ஏசிங்க்ரோனஸ் ப்ராசஸ் நினைக்கிறேன். In a nutshell, asynchronous apex is used to run a process in a separate thread at a later time. So basically வந்து நாங்கள் asynchronous apex பார்க்க முதல் asynchronous process சும்மா காட்சி கொடுப்போம். நீங்கள் போன செஷனுக்கு முதல் செஷன் இந்த செஷன்ல வந்து வெப்சைட் பத்தி பார்த்துருப்பீங்கல்ல, இன்டிகிரேஷன்ஸ் பத்தி. மீன்ஸ் இப்போ செல்ஃப் சிஸ்டம் இருக்கு, இத மாதிரி இன்னொரு சிஸ்டத்துல இருந்து உங்களுக்கு டேட்டா வேணும்னு சொல்லி சொன்னால் அந்த டேட்டாவை நாங்கள் அப்படி எடுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வெதர் ரிப்போர்ட்டா இருக்கலாம், ரைட்? ஒரு சிட்டிங்க பேரை கொடுத்தால் அந்த சிட்டிங்க வெதர் ரிப்போர்ட் உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி வந்து ஒரு நாட்டு கண்ட்ரி பத்தின டீட்டெயில்ஸ் நாங்கள் எடுக்கிறதா இருக்கலாம். அப்படி நிறைய யூஸ் கேசஸ் இருக்குமே. ரியல் யூஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு சிஸ்டத்தை மட்டும் யூஸ் பண்ணாது, நிறைய சிஸ்டத்தை யூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், சேல்ஸ் பர்சன் சிஆர்எம் சொல்லினால் இஆர்பி சிஸ்டம் சொல்லி இருக்கு. இஆர்பி சிஸ்டத்துல நம்ம SAP யூஸ் பண்ணுவோம், ஒராக்கிள் யூஸ் பண்ணுவோம், அப்படி நிறைய இஆர்பி சிஸ்டம்ஸ் இருக்கேக்கல சிஆர்எம்மையும் இஆர்பியையும் கனெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி கனெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கல வந்து உங்களுக்கு ரியல் டைம்ல டேட்டா வேணும்னு சொல்லி சொன்னால் அது வந்து சிங்கிள்னஸ் அபெக்ஸா இருக்கும். அதாவது சிங்கிள்னஸ் சொன்னால் டைம் டிலே இருக்காது, நீங்க கேட்ட உடனே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதான் சிங்கிள்னஸ் அபெக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்றீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் லைக் உங்களோட அந்த விண்டோ வரும் தானே, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்குற விண்டோ வரும் தானே, அதில் நீங்கள் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணி உடனே என்ன நடக்கும், ஒரு வேலிடேஷன் நடந்து உங்களுக்கு 3DS வேலிடேஷன் வரும். நீங்கள் உங்களுக்கு மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு கோட் வரும், அந்த கோடை நீங்கள் என்டர் பண்ணுவீங்க. அது கொடுத்து எல்லாமே கரெக்டா இருந்து உங்களோட கிரெடிட் கார்டில் காசும் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட பேமெண்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல நடக்குது, நடக்க வேணும், டிலே பண்ணிடலாது. ஏன் நடக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் டிக்கெட்டோட டிக்கெட் புக் பண்ணி சொன்னால் அது ரியல் டைம்ல டிக்கெட் புக் பண்ணணும். என்ன நீங்கள் டிக்கெட் சாரி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி 10 நிமிஷத்துக்கு பிறகு தான் ப்ரொசஸ் பண்ணி வர மாதிரி சொன்னால் அதுக்கு நாங்கள் டிக்கெட் சீட்ஸ் ஃபுல் ஆகிட்டு என்ன செய்யறது. இந்த சினாரியோ வந்து ரியல் டைம்ல நடக்க வேண்டிய ஒரு விஷயம். இங்க வந்து டிலே இருக்கே இல்லாது, நான் கேட்ட உடனே கான்செப்ட் கிடைக்கும். ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்றது. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம் ரியல் டைம்ல, நான் புக் பண்ணி அடுத்த செகண்ட் அடுத்த நீங்க புக் பண்ண வரும். அப்ப அதெல்லாம் வந்து ரியல் டைம்ல வேலிடேட் பண்ணணும், ரியல் டைம்ல செக் பண்ணணும். அவைலபிலிட்டிய ஃப்ளைட் டிக்கெட் பிரைஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கொண்டிருக்கும் பிரைஸ் பேஸ்ட் ஆன் தி டிமாண்ட். அதுக்கு அந்த அல்கோரிதம்ஸ் இருக்கு, ரைட்? அப்ப அப்படிப்பட்ட சினாரியோல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து சிங்க்ரனஸ் எஃபெக்ட்ஸ். நம்ம கேள்வி கேட்போம், மீன்ஸ் நான் ரிக்வெஸ்ட் அனுப்புவோம், உடனே வேலிடேட் பண்ணி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம ஸ்கிரீன்ல வந்து ஏதாவது ஸ்பின்னர் ஏதாவது சுத்துற ஏதாவது அனிமேஷன் போட்டு விடுவோம். ஏன் யூசரை வந்து வெயிட் பண்ண வைக்கிறதுக்காக. யூசர் என்ன செய்வார், ரெஸ்பான்ஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அவர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இல்லாட்டி அந்த பேஜ் விட்டுட்டு போக இயலாது. இது வந்து என்ன ப்ராசஸ், சிங்க்ரனஸ் ப்ராசஸ். இது நீங்க முதல்ல பார்த்தது. இது வந்து என்ன சொல்லி சொன்னால் அது இந்த ஏசிங்க்ரனஸ் ப்ராசஸ். ஸோ ஏசிங்க்ரனஸ் ப்ராசஸ் சொல்லி சொன்னா என்னன்னு கேட்டால், நீங்க வந்து ஒரு ப்ராசஸை வந்து ட்ரிகர் பண்ணுவீங்கள், ஆனா அந்த ப்ராசஸ் முடியும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க உங்களோட வாட்ட போடுவீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சு அது சக்சஸா ஃபெயிலியர் ஆகுறது உங்களுக்கு தெரியாது. இது வந்து அப்படிப்பட்ட சினாரியோட யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே தேவையில்லை, ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணிட்டு போனா காணுமன்ற விஷயங்களுக்கு நாங்கள் இந்த ஏசிஎன்எஸ் ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ an asynchronous process is a process or function that executes a task in the background without the user having to wait for the task to finish.
ஸோ ஏற்கனவே என்ன கேட்டால் பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணும். யூசர் அதுக்கு வெயிட் பண்ண மாட்டார். அப்ப யூசருக்கு வந்து பேக்ரவுண்ட்ல ஒரு டாஸ்க் கொண்டு இருக்கிற விஷயமே தெரியாது. அப்புறம் அதை ட்ரிகர் பண்ணுவார். ட்ரிகர் பண்ணிட்டு அடுத்த ஸ்கிரீனுக்கு போய் அவர் வெளியே முடிச்சு வருவார். பேக்ரவுண்ட்ல டாஸ்க் ரன் பண்ணி கொண்டிருக்கும். அது சக்சஸ் ஆக முடியலாம், ஃபெயிலியராகவும் முடியலாம். அது நாங்க செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணுவோம். சக்சஸ் ஆனா என்ன செய்யணும், ஃபெயிலியர் ஆயிருந்தா என்ன செய்யணும்ன்றதை வந்து நாங்க செப்பரேட்டா ஹேண்டில் பண்ணுவோம். சரியா? இதுதான் ஏசிங்க்ரோனஸ் ப்ரோசஸ். இந்த ஏசிங்க்ரோனஸ் ப்ரோசஸ்ல அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டா யூசர் எஃபிஷியன்சி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு டாஸ்கா வந்து செய்யணும்னு கேட்டால் ரைட், அது வரைக்கும் யூசர் வெயிட் பண்ணி வந்து நடக்கும். யூசர் வந்து டைம் வேஸ்ட். ஒரு 5 நிமிஷம் சொல்றேன். இப்போ கிரெடிட் கார்டு பேமெண்ட் வந்து உடனே வித்தின் ஒரு 10 செகண்ட் ஓடி வருது என்ன. அது லெட்ஸே ஒரு 5 நிமிஷம் ஆகிற ஒரு ப்ரோசஸ் சொல்லி சொன்னால் அந்த 5 நிமிஷம் பண்ண சரி பெரிய பார்த்து கொடுக்குறதா ஏன்னா அது என்ன. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல வந்து யூசர் எஃபிஷியன்சிக்காக நாங்கள் என்ன செய்வோம், இந்த ஏசிங்க்ரோனஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டின்னு சொல்லி சொன்னா ஒரு ஆள் செய்யக்கள் எப்படி இருக்கும், இல்லாட்டி ஒரு ரெக்கார்டுக்கு செய்யக்கள் எப்படி இருக்கும், தௌசண்ட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸுக்கு செய்ய எப்படி இருக்கும். ஸோ ஸ்கேல் பண்றது நீங்க கொஞ்சம் ரெக்கார்ட்ஸுக்கு ப்ரொசஸ் பண்றது, ரெக்கார்ட்ஸுக்கு ப்ரொசஸ் பண்றது. அப்படி கொஞ்சம் ரெக்கார்ட்ஸ் ப்ரொசஸ் பண்றதுக்கு மேபி உங்களுக்கு மினிட்ஸ் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் காலமா இருக்கும். அது அப்படி மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ப்ரொசஸ் பண்ணா அவங்களுக்கு என்ன அந்த நேரத்துல வந்து நீங்க இப்படி ஏசிங்க்ரோனஸ் அப்ரோச் தான் யூஸ் பண்ணணும். அடுத்தது வந்து ஹையர் லிமிட்ஸ். ஸோ கவர்னர் லிமிட்ஸ் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ரைட். கவர்னர் லிமிட்ஸ் என்ன, ப்ராபபிலி ஆனிஷியல் எடிஷன்ல காய்ச்சி பாருன்னு நம்புறேன். கவர்னர் லிமிட்ஸ் என்ன, கமிஷன். கவர்னர் லிமிட்ஸ் என்ன, கமிஷன் கேட்டேன். வாரம் அர்த்தம் கூட வாரம் வச்சு வரலாம். தெரிஞ்சது சொல்லுங்க, முடிச்சு கொண்டு இருக்க கூடாது. சிரிப்புல 2வது பிரச்சனை. டேய் அட்மிக்ஸ் ஆகுது இல்லை விட்டுடியில. கவர்னர் சொன்ன என்ன, இருக்கு கவர்னர் லிமிட்ஸ். ஏன்னா இல்ல லட்சுமி விலங்கு சத்தம். கவர்னர் லிமிட்ஸ் என்ன, அது ஏன் இருக்கு. ம் 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 கரெக்ட். ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் அண்ட் இட்ஸ் அ மல்டி டெனல் ஆர்கிடெக்சர். அதாவது ஒரு ஹார்ட்வேரை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி யூஸ் பண்ண போறாங்க. அப்ப ஒரு ஹார்ட்வேரை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கல ஷேர் பண்ணி, ஒரு ஆள் அந்த ஹார்ட்வேர் நிறைய ரிசோர்ஸ் யூஸ் பண்ணினால் மிச்சங்களுக்கு என்ன நடக்கும், ரிசோர்ஸ் போயிடும். வைஃபை ரவுட்டர்ல வந்து இருக்கிற ஜிபியில வந்து ஒரு லேப்டாப் நிறைய ஜிபியை எடுத்துட்டு வந்தால் மிச்சங்களுக்கு என்ன நடக்கும், அதான் இந்த பேக் யூசேஜ்ன்றது. ஸோ அந்த ரிசோர்சஸ் வந்து இப்ப அதேதான். இப்ப எங்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி வந்து அந்த ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஜிபி தான் யூஸ் பண்ணலாம் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற டிவைஸை வச்சு நம்ம பிளாக் பண்ணியே ஆகும். எவ்வளவு யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாமே தவிர, எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்னல் நெட்ஒர்க் செய்த ஒரு என்விரான்மெண்ட்ல வந்து அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உங்களோட மெக் அட்ரஸையோ இல்லாட்டி உங்களுக்கு ஒரு தனி யூசர் நேம் பாஸ்வேர்டு நெட்ஒர்க்கு தந்து அந்த யூசர் வந்து ஒரு மாசத்துல இத்தனை ஜிபி யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு யூஸ் பண்ணினா அதற்கு இன்னும் பேரை செய்யக்கூடாதுன்னு நாங்கள் செட் பண்ணலாம்.
ஆனா அதுக்குரிய ஹார்ட்வேர் அதுக்குரிய டெக்னாலஜிஸ் வேணும். அது செய்யற அளவுக்கு இங்க வேர்த் இல்லை. நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல படிக்கிறாங்க பாஸ்வேர்ட் இருக்கு கனெக்ட் பண்றதுக்கு மேபி அவங்க ஏதாவது லிமிட் வச்சிருக்கலாம். எல்லா இடங்களும் நான் வந்து அப்படி இல்லை, பட் மேபி செய்யலாம் அவங்க. ஸோ அப்படி சேல்ஸ் என்ன செய்து வச்சிருக்கான்னு சொல்லி சொன்னால் சில கவர்மெண்ட் வச்சிருக்குது. மீன்ஸ் ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கல சில சில விஷயங்கள் வந்து இவ்வளவுதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லி லிமிட் இருக்கு. அந்த லிமிட் வந்து சிங்க்ரனஸ் ப்ராசஸுக்கு வந்து குறைய, ஆனா ஏசிங்க்ரனஸ் எஃபெக்ட்ஸுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதை சொல்லலாம், எஸ்ஓக்யூ லிமிட். எஸ்ஓக்யூ எல்லாத்துலயும் உங்களுக்கு குவரி பண்றது ரெக்கார்ட்ஸ். ஸோ வந்து ஒரு அபெக்ஸ் த்ரெட்ல வந்து, அதாவது அபெக்ஸ் ப்ராசஸ்ல வந்து 100 எஸ்ஓக்யூஎல் குவேரியை தான் நீங்க ரன் பண்ணலாம். 101வது குவேரியை நீங்க ரன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் எஸ்ஓக்யூஎல் 110 எக்ஸெப்ஷன் சொல்லி லிமிட் எக்ஸெப்ஷன் உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டா நீங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து 100 எஸ்ஓக்யூஎல் குவேரியை தான் யூஸ் பண்ணலாம். அது ஒரு கவர்னர் லிமிட். அப்படி நிறைய கவர்னர் லிமிட் இருக்கு. சரியா? அதுல நீங்கள் இந்த ஏசிஎஸ் அபெக்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ணுவீங்க என்றால் அது உங்களுக்கு அப்படியே டபுள் ஆகும். யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இப்ப நிறைய லிமிட்ஸ் கிடைக்க போகுது. ஸோ அது ஹையர் லிமிட்ஸ் கிடைக்கிறதுன்றது இன்னொரு அட்வான்டேஜ். இப்படி எல்லா லிமிட்ஸுமே வந்து சிங்கிள்னஸை விட ஏசிஎஸ் தான் இருக்கும். சரியா? So let's understand the difference between asynchronous and synchronous. So asynchronous என்ன வித்தியாசம் வந்து கேட்டீங்கன்னா, synchronous வந்து quick and immediate actions. உங்களுக்கு இதெல்லாம் ரிசல்ட்ஸ் வரும் நான் சொன்ன மாதிரி முதல்ல. asynchronous வந்து actions that will not affect the transaction or process. அது வந்து தன்னை பாட்டுல பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணி டிரான்சாக்ஷனை வந்து பிளாக் பண்றாது. சிங்க்ரனஸ் வந்து டிரான்சாக்ஷன் இமீடியட் அண்ட் சீரியல். சீரியல் என்ன, ரெண்டுக்கு பின்னால ஒன்று நடக்கும், சீரியலா நடக்கும், சீரியல் ப்ரொசஸிங் அண்ட் இமீடியட்டா நடக்கும். ஆனால் ஏசிஎஸ் அபெக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி ஏசிஎஸ் ப்ரொசஸை பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் வந்து ப்ரையாரிட்டி இல்லை. அது எப்ப நடக்கும்ன்றது நீங்க சொல்லலாம். அது இன்றைக்கு அடுத்த நிமிஷம் நடக்கலாம், அடுத்த செகண்ட் நடக்கலாம், அடுத்த மனத்தியாரம் நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், அடுத்த மாசமும் நடக்கலாம். சரியா? தியரிட்டிக்கலி ப்ராக்டிக்கலி வந்து நெக்ஸ்ட் முடிஞ்சிடும். தியரிட்டிக்கலி வந்து கேட்டால் அது எப்ப நடக்கணும்னு சொல்ல இயலாது. அதான் தியரி. சரியா? அண்ட் இதுக்கு வந்து நார்மல் கவர்னர் லிமிட், இதுக்கு வந்து ஹையர் கவர்னர் லிமிட். சரியா? ஸோ in technology terminology, asynchronous operations means that a process operating independently of other process. So synchronous அபெக்ஸை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏபிஐ பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாலும் ப்ராசஸ் ஏ இருக்கு. இதுதான் எங்களோட வெப்சைட்ல இருக்கிற அந்த பேமெண்ட் பேஜ். சரியா? இந்த தானே ப்ராசஸ் ஏன்றது. அப்ப இவர் வந்து நீங்க அந்த கிரெடிட் கார்டு டீட்டெயில கொடுத்துட்டு பட்டனை கிளிக் பண்ணின உடனே இவர் அப்படியே புக் ஆகிடுவார். இதுல உங்களுக்கு ஸ்பின்னர் மட்டும் மாறி கொண்டிருக்கும். இது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகாது. இது என்ன செய்யும், கிரெடிட் கார்டுல பேக்கெண்டுக்கு போய் அந்த ப்ராசஸ் நடந்து அது திருப்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ற. இதுல வந்து ப்ராசஸ் நடக்காது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்த பிறகுதான் அது சக்சஸா ஃபெயிலியரான்றதை வச்சு மிச்சம் நடக்கும். சக்சஸ் ஆயிருந்தா அவங்களுக்கு பேமெண்ட் சக்சஸ் மெசேஜ் வரும், மெசேஜ் வரும். இல்லாட்டி ஃபெயிலியர் ஆயிருந்தா என்ன ஃபெயிலியர் என்ன மெசேஜ் வரும். இது வந்து சிங்கிள்னஸ் ப்ராசஸ். அதே நான் ஏசிஎஸ் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராசஸ் வந்து என்ன செய்யுது, ப்ராசஸ் ஏ வந்து ப்ராசஸ் பி வந்து ட்ரிகர் பண்ணுது. அதே நேரம் ப்ராசஸ் ஏ என்ன செய்யுது, தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டிருக்குது. இது நடக்குதா நடக்கலையான்றதை பற்றி இந்த ப்ராசஸ் ஏக்கு கவலை இல்லை. ரைட்? ஸோ இதுதான் இந்த ரெண்டு சிங்கிள்னஸ் ஏசிஎஸ்க்கு இருக்கிற வித்தியாசம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சீரியல், இது நடந்து அது நடந்து அதுக்கு போய் இது நடக்கும். ஆனா ஏசிஎஸ் வந்து பரவாயில்ல, அது நடக்கிற அதே நேரத்துல மற்ற விஷயம் நடக்கும். சரியா? இதான் தியரி. சோ இப்ப ஏசிஎஸ் அபெக்ஸ் சொன்னது வந்து ஏசிஎஸ் ப்ராசஸ் மீன்ஸ் கொமனா வந்து எந்த டெக்னாலஜியும் யூஸ் பண்ணலாம். இப்போ அபெக்ஸ் சேல்ஸ் அபெக்ஸ்ல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏசிஎஸ் அபெக்ஸ் இஸ் யூஸ்ட் டு ரன் ப்ராசஸ் இன் டிஃபரண்ட் த்ரெட். சொன்னாங்க த்ரெட்ன்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க.
ஸோ த்ரெட் ஏ, த்ரெட் பி, த்ரெட் சின்னு சொல்லி மல்டிபிள் த்ரெட்ஸ் இருக்கு. நாங்கள் ஒரு த்ரெட்ல ரன் பண்ணி ஒரு நார்மலா வந்து அபெக்ஸ் டிரான்சாக்ஷன் நாங்கள் பண்ணிக்கல வந்து ஒரு த்ரெட்ல அது ரன் ஆகும். An asynchronous process in Apex is a process that executes a task in the background without the user having to wait for the task to finish. இதுல கொடுத்த அதே விஷயம் தான். It helps us to solve governance related issues in Salesforce. அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டு வந்து நல்ல யூஸரா தேவையில்லாம வெயிட் பண்ண வைக்க விடலாம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஏசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல எங்களுக்கு சில நேரம் வந்து எங்களோட சிங்க்ரோனஸ் எஃபெக்ட்ஸ்ல இருக்கிற கவர்னர் லிமிட்ஸ் காணாது, உங்களுக்கு கூட கவர்னர் லிமிட்ஸ் வேணும் என்ற ஒரு சினாரியோ வரைக்குள்ளையும் நீங்க ஏசிங்க்ரோனஸ் எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். I don't need asynchronous processing Salesforce. Ensure fairness of processing, ensure transactional capabilities, roll out from trigger. இது ஒரு முக்கியமான விஷயம். Roll out from trigger. Mix DML operations, Apex CPU limit, time limit, handling large volume of data. So basically வந்து இந்த ரெண்டு பேரும் வந்து கைண்ட் ஆஃப் கவர்னர் லிமிட்ஸ் தான். அபெக்ஸ் சிபியூ டைம் லிமிட்ன்றது சிங்கிளாஸ் ப்ராசஸுக்கு ஒரு டைம் இருக்கு, சிங்கிளாஸ் ப்ராசஸுக்கு ஒரு டைம் இருக்கு. அடுத்தது வந்து ஹேண்ட்லிங் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. நீங்கள் நம்ம மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவை நீங்கள் ப்ரொசஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏசிங்க்ரோனஸ் எஃபெக்ட்ஸ் தான் போகணும், வேற வழி இல்லை. கோல் அவுட் ஃப்ரம் ட்ரிகர். ஸோ ட்ரிகர் ஞாபகம் இருக்கா? ட்ரிகர் என்ன இல்லை ட்ரிகர் என்ன இல்லை ட்ரிகரை யூஸ் பண்ணலாங்க. சிம்பிளா ஒரு வேர்ட்ல சொல்லுங்க, ட்ரிகரை யூஸ் பண்ணலாங்க. ஆ ஒரு வேர்ட் எனக்காக வேணாம், ஒரு வேர்ட். ஆ ஆட்டோமேஷன். ட்ரிகர் யூஸ் பண்றது ஆட்டோமேஷனுக்கு அவ்வளவுதான், வேர்ட்லும் இல்லை, ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணும். அதாவது ஒரு டிஎம்எல் அப்ளிகேஷன் இன்னொரு ப்ராசஸ் நடக்கிறவங்களுக்கு நீங்களால ஏற்கனவே பண்ண விரும்புங்கிறாங்க, நீங்க ட்ரிகரை யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் ட்ரிகரோட இருக்கிற பிரச்சனை என்னென்றால் அதுக்கு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதுல முதல்ல லிமிடேஷன் வந்து நீங்க ட்ரிகர்ல இருந்து நீங்க ஒரு ஏபிஐ க்ரோட் பண்ணலாம். நீங்கள் நார்மலா ஒரு நான் அந்த பெட்டர் ரிப்போர்ட் யூஸ் பண்ணி ஏபிஐ கோல் அவுட் தானே, அந்த ஏபிஐ கோல் அவுட் வந்து நீங்க டிரெக்டா ஒரு சிங்கிள்னஸ் அபெக்ஸ் கன்செப்ட்ல ட்ரிகர்ல இருந்து கோல் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸெப்ஷன் வரும். நீங்க ட்ரிகர்ல இருந்து ஏபிஐ கோல் அவுட் டிரெக்டா பண்ணலாம். ஸோ அப்படி இல்லை கட்டாயம் ட்ரிகர்ல இருந்து ஒரு கோல் அவுட் பண்ணி ஆகணும் என்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நீங்க அதுக்கு ஏசிங்க்ரோனஸ் எஃபெக்ட்ஸ்ல ஒரு சினாரியோ இருக்கு, வழி இருக்கு, அதை நீங்க யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஏசிங்க்ரோனஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி வேலை கேட்டால் எல்லாருக்கும் ஷேர். அப்ப ஒரு ஏசிங்க்ரோனஸ் கியூ ஒரு கியூ இருக்கும். அப்ப நீங்கள் யார் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் என்ற பேசிஸ்ல வந்து நீங்க செய்யும். ஸோ ஒரு இருந்தால் அது இந்த கியூல வந்து நிற்கும். அவ்வளவுதான். த்ரீல இருக்கிற ரிக்வஸ்ட் அது வந்து நிற்கும். வந்து ரிக்வஸ்ட் வந்து கியூல வந்து நிற்கும். என்னோட அப்ளிகேஷன் சர்வர்ஸ்ல இந்த ரிக்வஸ்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த ரிசோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து ப்ரொசஸ் பண்ணி கொண்டு இருக்கும். இதனால நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் நம்ம கேட்டோம்னால் எப்ப ரன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. இந்த கிளாஸ் மேபி சில நேரத்தில் ஒருத்தர் இல்லாம இருக்கலாம். அப்ப என்ன நடக்கும், நீங்க ரிக்வஸ்ட் பண்ணி உடனே அது வந்துடும். இந்த கிளாஸ் பெண்டிங் நினைக்கிறேன். சொன்னால் அந்த 10% முடிஞ்சா சொல்லலாம். அப்ப டைம்லெஸ் எடுக்கும். சொன்னால் அந்த ப்ரொசஸ் நடக்கும் முடியும் என்று எங்களால உறுதியா சொல்ல முடியாது. அது நடக்கும். ஓகே, அபெக்ஸ்ல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஏசிங்க்ரோனஸ் அப்ரோச் இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 4 அப்ரோச் இருக்கு. 4 அப்ரோச்சும் தோன்றிட்டு வரும். What are the asynchronous approach in Apex or in Salesforce கேட்டால் இந்த 4ஐயும் நீங்கள் நேம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும், இந்த 4ஐயும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அது என்னன்னு சொல்லி அது இந்த யூஸ் கேஸ் இருக்கணும். அதே மாதிரி
அது இந்த சின்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும். சின்டெக்ஸ் எல்லாம் நீங்க கோடிங் எழுதுறதுல அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் என்பதை தெரிஞ்சுக்கணும். இந்த பேப்பர் சாட் ஜிபிடி அடிச்சு எழுதுவீங்க, சரி, அது வேற பிரச்சனை. பட் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து மைண்ட்ல தெரியும். ஓகே, இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும், என்ன அப்படித்தான் இருக்கும், ஐடியா இருக்கணும் உங்களுக்கு. சரியா? ஸோ இதுல மூணாவது வந்து ஈஸினஸ்ல போகையில ரெண்டாவது இதுல வந்து முதலாவது வந்து ஃபியூச்சர் மெத்தட். இந்த ஏசிஎஸ் எஃப்எக்ஸ்லயே வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசஸ் வந்து இந்த ஃபியூச்சர் மெத்தட் தான். ஒன்றும் இல்லை, ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த மெத்தட் நீங்கள் ஆக்ட் ஃபியூச்சர் அனோடேட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர் மெத்தட் ஆகுது. சிம்பிளாஸ் ஒரு ஒன்றுமே இல்லை. அந்த மெத்தடுக்கு நீங்கள் ஆக்ட் ஃபியூச்சர் வந்து அனோடேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் ஃபியூச்சர் மெத்தட் பண்ணுவீங்க. அதுல மீனிங் என்னன்னு கேட்டால் அந்த ஃபியூச்சர் மெத்தட் ரன் ஆகவே பண்ணாது. ஒரு மெத்தட் நீங்க ஃபியூச்சர் மெத்தட் ஆக்கிட்டு நீங்கள் கோட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க அது வழியாகி ரெஸ்பான்ஸ் வரும் என்று நீங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க. So it is the basic asynchronous attacks in Salesforce and executes when Salesforce has available resources. ஃபியூச்சர் மெத்தட் கோட் பண்ணி விட்டுருவீங்க, எப்போ ரெஸ்பான்ஸ் அவைலபிள் ஆகும் அது ரன் பண்ணி முடியும். ஃபியூச்சர் மெத்தட் ரிட்டர்ன் டைப்ல இருக்கும். ரிட்டர்ன் டைப் இருக்கும் தானே, ரைட்? அசிங்கா இருக்கலாம், இருக்கலாம், எது இருக்கலாம். ஃபியூச்சர் மெத்தடுக்கு ரிட்டர்ன் டைப் ஆயிருக்கும் நினைக்கிறீங்க? ஃபியூச்சர் மெத்தட் ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும்? சொல்லலாம். ஆமா, அதை விட இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா அந்த டெக்ஸ்ட்ல ப்ரெமிஸ் யூஸ் பண்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ல வேற. ரிட்டர்ன் டைப் இருக்காது. புரியுது? ஏன் அப்படி எப்படி ரிட்டர்ன் டைப் வச்சு அதை வச்சு நம்ம எழுதுவீங்க? ரைட்? ஒரு அது ரிட்டர்ன், அதோட ரிட்டர்ன் அங்கு அதை வச்சு நீங்க ப்ராசஸ் சொல்ல இயலாது. சரி, அதை ரிட்டர்ன் இருக்கும். சரியா? ஸ்டாட்டிக் போயில ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ நீட் டு டபுள் செக் தட். அடுத்தது வந்து பட்ச் எஃபெக்ட்ஸ். இவரை வந்து உள்ளவங்களே என்ன பொறுத்த வரைக்கும் கம்ப்ளெக்ஸான இவர் தான். ஆனா யூசேஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா சிம்பிளான யூசேஜ். நீங்க நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து ப்ரொசஸ் பண்ணணும் பட்ச் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. Simple as that. This asynchronous effects Salesforce feature is used to process multiple records for the job together. Now we process large number of records in batches and chunks. So let's say உங்களுக்கு 50,000 ப்ரோசஸ், 1,00,000 ப்ரோசஸ், சாரி ரெக்கார்ட்ஸ், இல்லாட்டி 5,00,000 ரெக்கார்ட்ஸ், அப்படி நிறைய ரெக்கார்ட்ஸை வந்து பைட் ப்ரோசஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் அது நீங்க பட்ச் யூஸ் பண்ணுவீங்க. பட்ச் என்ன செய்யணும்னு சொல்லிட்டுனா நீங்க எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் கேட்குறீங்களோ அவ்வளவு ரெக்கார்ட்ஸையும் வந்து சங்கா உடைக்கும். சரியா? உடைச்சு ஒவ்வொரு சங்கையும் ஒரு பட்சா ரன் பண்ணும். அதான் பட்ச் பட்சா ரன் பண்றதான் பட்ச். சரியா? அந்த பட்ச் ஒவ்வொரு பட்சரையும் வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் செட் பண்ணலாம். 2ல இருந்து 2,000 வரைக்கும் நாங்கள் செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அந்த ஒரு சங்கா வந்து ப்ரொசஸ் பண்றதுக்கு நீங்க என்ன ப்ரொசஸ் பண்ண வேணும்னு கோடுங்கனாலே அது இந்த கம்ப்ளெக்சிட்டியை வச்சு உங்களோட பட்சை சொல்லி சின்னனாவும் பெருசாகவும் இருக்கலாம். நீங்க சின்ன சேஞ்ச் தான் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்க பட்சைஸை வந்து பெருசாக வைக்கலாம், 2,000 வைக்கலாம். ஏன் கவர்னர் லிமிட்ஸ் இருக்கு. கவர்னர் லிமிட்ஸ் இருக்கு, இல்லையாண்டு இல்லை, சிங்கிள்ஸை விட ரைட். அதுல என்னோட பட்ச் அபெக்ஸ்ல இருக்கிற அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளெக்ஸான ப்ராசஸா இருந்தால் ரன் பண்ணணும், மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை வந்து இந்த குவரி பண்ணுங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் உங்களோட பட்சை வந்து சில நேரம். சரியா? இந்த பட்சை உங்களுக்கு ரியல் கோடில் தான் காட்டுன்றது அப்ப உங்களுக்கு விளங்காத கம்ப்ளெக்ஸ் சொல்லி
இந்த நீங்கள் ஒரு சேல்ஸ் டெவலப்பரா வரப்போறீங்கன்னா இந்த பட்ஜெட்டை உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கும். சரியா? நாங்க செய்யற முக்காவாசி பேருக்கு வந்து இந்த பட்ஜெட் சுத்தா. அடுத்தது வந்து கியூஓபிள் அபெக்ஸ். கியூஓபிள் அபெக்ஸ் எப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஃபியூச்சர் மெத்தட் தான் வரும். இதரும் ஃபியூச்சர் மெத்தட் மாதிரி தான். ஆனா ஃபியூச்சர் மெத்தட் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஸோ இட்ஸ் similar to future method, it's an additional benefits. It helps in chaining and run sequential jobs. ஸோ ஃபியூச்சர் மெத்தட் ரன் பண்ணிக்கல என்ன பிரச்சனை என்றால், ஒரு லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் மெத்தட் நீங்க கால் பண்றீங்க, அந்த ஃபியூச்சர் மெத்தட் முடிய இன்னொரு ப்ராசஸ் நடக்க வேணும், அந்த ஒரு சினாரியோ வரது இருக்கும். நீங்க ஃபியூச்சர் மெத்தட் யூஸ் பண்ணல, அது ஃபியூச்சர் மெத்தட் வந்து சேஞ்ச் பண்ணல, அதாவது ஒரு ஃபியூச்சர் மெத்தட்ல இருந்து நீங்க இன்னொரு ஃபியூச்சர் மெத்தட் கால் பண்ண இயலாது. அதுக்கு சொல்லாமல் இந்த கியூபிள் எஃபெக்ட்ஸ். கியூபிள் எஃபெக்ட் நீங்க என்ன செய்யலாம் என்றால், ஒரு கியூபிள் எஃபெக்ட்ஸ்ல இருந்து அந்த கியூபிள் எஃபெக்ட்ஸ் முடிகிற கடைசி லைன்ல வந்து நீங்க இன்னொரு கியூபிள் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம். அப்படின்னா மேக்ஸிமம் 5 கியூ வந்து கியூபிள் எஃபெக்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்சிங் சொல்றாங்க. ஸோ ஏ வந்து பிஏ கோல் பண்ணும், பி வந்து சிஏ கோல் பண்ணும், சி வந்து டிஏ கோல் பண்ணும். அப்படி 5 கியூபிள் எஃபெக்ட்ஸ் வந்து கொண்டு வரணும். 5 நீங்க சிகர கோல் குறையும் அது பிறகு. ஸோ based on the complexities, things will change. சரியா? ஸோ பேசிக்கா வந்து ஃபியூச்சர் மெத்தட்ஸும் கியூபிள் எஃபெக்ட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே இதுலேயே தான் செய்ய போகுது. ரன் பண்ண போகுது. உங்களுக்கு வந்து சேஞ்சிங் பண்ற விஷயம் எதுவும் இல்லைன்னா நீங்க சிம்பிளா ஃபியூச்சர் மெத்தட் எடுத்துருக்கீங்க. ஏன் ஃபியூச்சர் மெத்தட் உங்களுடைய ஈஸி மெத்தடுக்கு மேலே ஃபியூச்சர் மெத்தட் விட்டு சரி இதெல்லாம் முடிஞ்சு. ஆனால் கியூபிள் எஃபெக்ட்ஸ் சின்டெக்ஸ் இருக்கு, அந்த சின்டெக்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். 4வது வந்து ஸ்கெட்யூல் எஃபெக்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியான விஷயம். உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்லையோ இல்லாட்டி குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சிலையோ ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க ஸ்கெட்யூல் எஃபெக்ட்ஸ் எழுதுவீங்க. எக்ஸாம்பிள், ஒரு நாள் முடிய 12 மணிக்கு உங்களோட கஸ்டமர் லிஸ்ட்ல யார் யாருக்கு பர்த்டே அவருக்கு ஹாப்பி பர்த்டே மெசேஜ் மெயிலோ போகணும்னு கேட்டால் ஸ்கெட்யூல் எஃபெக்ட்ஸ். ஒரு நாளும் முடிய 12 மணிக்கு ரன் பண்ணி 12 எழுதிட்டீங்கன்னா ஒரு நாள் 12 மணிக்கு ரன் பண்ணும். இல்லாட்டி ஒவ்வொரு மணித்தியான ரன் பண்ணணும் கேட்டால் நீங்க அதுக்கும் ஸ்கெட்யூல் எஃபெக்ட் யூஸ் பண்ணணும். So the existing signal of attack in CSS is used to schedule the invocation of attack class in CSS at a given time. One specific time la over நாலு 1 மணிக்கு ரன் பண்ணணும். இல்லாட்டி இந்த கிழமையில ஒரு 5 மணிக்கு ரன் பண்ணணும். சனி ஞாயிறுல மட்டும் ரன் பண்ணணும். இல்லாட்டி மாசத்துல 3வது நாள் மட்டும் ரன் பண்ணணும். இப்படி வருஷத்துல ஸ்பெஷல் டேல மட்டும் ரன் பண்ணணும். அப்படி நிறைய கம்பினேஷன்ஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி அந்த ஸ்கெட்யூல் அட்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த எல்லா அபெக்ஸுக்கும் இருக்கிற லாஜிக் வந்து பேசிக் அபெக்ஸ் லாஜிக் தான். உங்களுக்கு கூறு வந்து அதுல ஸ்கெலிட்டனை வச்சு என்ன அபெக்ஸ் வந்து மாறும். ஸோ உங்களுக்கு என்ன ப்ராசஸ் தேவையோ உங்களோட ரிக்வயர்மெண்ட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அபெக்ஸ் அப்ரோச்சை வந்து சூஸ் பண்ணுவீங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன செய்யறதுன்னா ஒன்று பற்றி பார்க்கலாம். கொஞ்சம் குயிக்காக போக பார்க்குறேன்னா ஏன்னா நீங்கள் செய்து பார்க்க வேண்டும் இதை. ஸோ பேசிக்கா வந்து ஒவ்வொரு அபெக்ஸை பற்றியும் அது இந்த சின்டெக்ஸ் எப்படி இருக்கும், அதில் யூசேஜ் இல்லை காய்ச்சலும் திருப்பி கேட்கப்படும். மற்றும் எக்ஸாம்பிள்ஸ் கோடிங் சாம்பிள் கேட்கப்படும். ஸோ future annotation is used to execute methods asynchronously. When you define architecture, it executes when CSS has available resource. It is used for executing non-running operation like web services, callouts, or any other operations which have to run on its own time. If future method annotation is not used in a web service callout, the thread will wait until the response comes and other process will not be executed. Web service callout வந்து ஒரு மெத்தடுக்கு எழுதி போட்டு future method நீங்க பாடம் விட்டீங்கன்னா அது சிங்க்ரோனஸ்ல வேலை செய்யும். என்ன செய்யும்? ஏபிஐ கோட் மேக் பண்ணி ரெஸ்பான்ஸ் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணும். சரியா? ஆனா அதுவே நீங்க அட் ஃபியூச்சர் அனோடேஷனை போட்டுட்டீங்கன்னு சொன்னால் வெயிட் பண்ணாலும் அது வரும். சரியா? Future method increases the governor limits such as SQL limits and heap size limits. To define a future method, we just need to annotate it with future annotation. So simple as that. So future நீங்கள் annotation மட்டும் போட்டீங்கன்னா சரி பார்த்து
ஏன் தெரியாது, நாங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வைடா இருக்கும். முதல்ல பேர் நீங்க அது என்ன பேர் கொடுக்கலாம், ஏபிசி கொடுக்கலாம், என்ற பேர் கொடுக்கலாம், என்று கொடுக்கலாம். இதுல என்ன கூட எழுத போறீங்க, அந்த கூட எழுதுவீங்க. ஸோ சிம்பிள், ஃபியூச்சர் கிளாஸ், கிளாஸ் பேர் மெத்தடுக்குள்ள பிக்சர். ஸோ அது குளோபல் கிளாஸ் அவசியம் இல்லை, பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ அட் ஃபியூச்சர் என்ன டைப் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபியூச்சர் மெத்தட் அதுலேயே ஈஸியாக இருக்கலாம். ரைட். ஃபியூச்சர் மெத்தட்ஸ் நீங்க என்ன லாபம் வச்சிருக்கணும் என்று கேட்டா, ஃபியூச்சர் மெத்தட் ஷுட் ரிட்டர்ன் void and it should be declared as static. ஸோ எப்போதுமே ஃபியூச்சர் மெத்தட் வந்து இதைத்தான் ரிட்டர்ன் பண்ணணும், அது எப்பவுமே ஸ்டாட்டிக்காகவும் இருக்க வேண்டும். Useful to make API callouts after making an human operations. வந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னு கேட்டால், நீங்க டிஎம்எல் ஆப்ரேஷனை சாதித்து அதுக்கு பிறகு நீங்க ஏபிஐ கால் பண்ணிடலாம். நீங்க டிஎம்எல் ஆப்ரேஷன் இன்சர்ட் அக்கௌண்ட்ஸ், அப்டேட் அக்கௌண்ட்ஸ், அப்படி ஏதாவது ஒரு டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஏபிஐ கால் பண்ண வழிகட்டிங்கன்னா, சிங்கிள் ஏபிஐ கால் பண்ண வழிகட்டிங்கன்னா specific errors will be something like you have uncommitted task pending or something like that. அப்படி ஒரு error message வரும் உங்களுக்கு, exception வரும். நான் என்ன செய்யணும்னா only service attacks கால் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா டிஎம்எல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஏபிஐ கால் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிச்சுன்னா வரணும். So அந்த பிரச்சனைக்கு consider using batch effects instead of feature methods to process large number of records. உங்களுக்கு வந்து நிறைய பல்கா ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்றதுக்கு இதான் சொல்யூஷன் இல்லை, அதுக்கு batch effects தான் சொல்யூஷன். Can we pass objects as a parameter to the future method? Are future method executed in the same way they called? Can we use future method in visual force control the constructors? Can I call a feature method from any feature method? இந்த எல்லா கேள்விக்கும் விட நூலான் இருந்தால் அதான் ஆன்சர். ஸோ நீங்க வந்து பராமீட்டர்லாம் வந்து என்னென்ன பாஸ் பண்ணணும்ன்றது சில லிமிடேஷன்ஸ் இருக்கு, நீங்கள் முடிவு செய்ய நீங்க பார்ப்பீங்க. அதே மாதிரி ஃபியூச்சர் மெத்தட் வந்து நீங்க ஃபியூச்சர் மெத்தட்ஸை கால் பண்ணீங்கன்னு சொன்னால் எப்படி ட்ரிகருக்கு வந்து ஒரு எக்ஸிகியூஷன் சொல்ல இயலாதோ அதே மாதிரி ஃபியூச்சர் மெத்தட்ஸ்க்கு வந்து என்ன ஓர்டர்ல கால் ஆகும்னு இயலாது. அது ஒரே கியூக்கு போனாலும் அந்த ஓவர்ல தான் ரன் பண்ணி வர சொல்லலாம். சரியா? அண்ட் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்டர்ல வந்து நீங்க ஃபியூச்சர் மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். அது அதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் மெத்தட்லயும் இன்னொரு ஃபியூச்சர் நீங்க கோட் பண்ணிடலாம். இது அங்க கேட்டா உங்களுக்கு அவ்வளவுக்கு முக்கியம் இல்லை, நீங்க யோசிக்க தேவையில்லை. இவரை மட்டும் ஞாபகம் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஃபியூச்சர் மெத்தட்ல நீங்க ஃபியூச்சர் மெத்தட் கோட் பண்ணிடலாம். அதுக்குரிய சொல்யூஷன் தான் அபெக்ஸ். ஸோ இதனுடைய மெயின் வந்து நீங்க எப்பவுமே வந்து வெயிட்டாக சட்டிக்காக வந்து கிளியா பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபியூச்சர் மெத்தட்ல இருந்து கோட் பண்ணிடாது. இதை வந்து நீங்க மெயினா மைண்ட்ல வச்சிருக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தது வந்து கியூரபிள்ஸ். We can make a process queuable by implementing queuable interface. So queuable interface என்றது Apex framework இருக்கிற interface. அந்த interface implement பண்ணி நம்ம சொல்லிட்டோம்னா கோட் வந்து queuable இருக்க மாறிடும். இது comparatively syntax wise ஈஸியான syntax, பெரிய கஷ்டமான syntax இல்ல. Queuable methods are similar to feature methods in that they are both queued for execution. And they provide you with this additional benefit. So இது வந்து கிட்டத்தட்ட ஃபியூச்சர் மெத்தட்ஸ் மாதிரி தான், ஆனால் சில அடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இட்ஸ் மானிட்டரபிள். அதாவது நீங்க ஒரு ஃபியூச்சர் மெத்தட் கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பிறகு இந்த ஃபியூச்சர் மெத்தட்ல உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. அதுக்கு இந்த ஃபியூச்சர் மெத்தட் சக்சஸ் ஆகிட்டுதா ஃபெயிலியர் ஆகிட்டா நீங்க செக் பண்ணிடாது, அதை நீங்கள் நிப்பாட்டவும் இயலாது. அது கூப்பிடுறதுதான் மாதிரி தான். ஆனா கியூபிள் எஃபெக்ட்ஸ் என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்க கியூபிள் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கல ஒரு ஜாப் ஐடி ஒன்று கிடைக்கும். அந்த ஜாப் ஐடியை வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால், அந்த கியூபிள் எஃபெக்ட்ஸ் கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு செக் பண்ணலாம்.
அது ப்ரொசஸிங்ல இருக்கா, கியூல இருக்குதா, வெயிட் பண்ணலாம், ப்ரொசஸ் பண்ணி முடிஞ்சுதா, செக் பண்ணலாம். அண்ட் நீங்க அபோர்ட் பண்ணலாம். அதாவது ட்ரிகர் பண்ணின ப்ரொசஸ் நிப்பாட்டலாம். இது எனக்கு தேவையில்லை நிப்பாட்டலாம். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு கண்ட்ரோல். நீங்க ட்ரிகர் பண்ணின ப்ரொசஸ்ல வந்து ஒரு கண்ட்ரோல தரும் இந்த கியூரபிள் அபெக்ஸ். அது வந்து ஃபியூச்சர் மெத்தட்ல இல்லை. சரியா? அண்ட் அடுத்தது வந்து we can chain one job to another job by starting one job from another job. By chaining jobs, we can run sequential process. ஸோ ஒன்று இன்னொன்று வந்து மல்டிபிள் ஜாப்ஸ் நீங்க ரன் பண்ணணும்னு கேட்டா அதுக்கு நீங்க எத்தனை யூஸ் பண்ணணும். Scalable interface contains number of non-primitive data types such as SObjects or custom text types, and those objects are accessible while running jobs. So non-primitive data types நீங்க யூஸ் பண்ண போறீங்க such as SObjects இல்லாட்டி custom text type இந்த objects கிளாஸஸ் சொல்றாங்க. அதுக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க இந்த QA எக்ஸாம் யூஸ் பண்ணலாம். Launch by system.nqjob particular class name. நீங்க என்ன கிளாஸ் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கிளாஸ். அந்த கிளாஸ்ல இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த இன்ஸ்டன்ஸை வந்து இந்த பேராமீட்டர்ல பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்கியூ சிம்பிள். இந்த சிண்டெக்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா இது சிண்டெக்ஸ் பப்ளிக் கிளாஸ் in the name implements queuable. ஸோ கிளாஸோட ஹெடர்ல வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் கியூபிள் என்ற வேர்டை நீங்க ஆட் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட அபெக்ஸ் கிளாஸ் வந்து கியூபிள் அபெக்ஸ் கிளாஸா மாறிடும். அப்படி மாறினா பிறகு நீங்க இதுக்கு ஒரே ஒரு மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம், பப்ளிக் வெயிட் எக்ஸிக்யூட். அதுக்குள்ள ஒரு கோட் இருக்கும், என்ன பொசிஷனுக்கு ரன் பண்ண போறீங்கன்ற கோட் இருக்கும். இதுக்கு நீங்க இன்னொரு கிளாஸை கோட் பண்ணலாம், இதுக்கு நீங்க கூட கோட் எழுதலாம், தட்ஸ் அப் டு யூ. ஸோ இங்க பொருள் கேட்டால் இம்ப்ளிமெண்ட்ஸ் கியூபிள் என்ற வேர்டு இருக்கணும், ஒரு பப்ளிக் வெயிட் எக்ஸிக்யூட் என்ற ஒரு மெத்தட் இருக்கணும். இதுதான் சிண்டெக்ஸ் கியூபிள் அபெக்ஸ். சரியா? நீங்க இதுக்குள்ள இன்னொரு இதை கோல் பண்ணணும் என்றால் இந்த எக்ஸிக்யூட் இந்த கடைசி லைன்ல வந்து இவரை கோல் பண்ணுங்கன்னா சரி. என்கியூஜோ நீங்க ரெண்டாவது சேஞ்ச் பண்ண போற கிளாஸ் இருக்குதானே, அது இந்த இன்ஸ்டன்ஸை போட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ரன் பண்ணக்கூடிய கடைசி லைன்ல அடுத்த கோல் பண்ணுவேன், சேஞ்ச் பண்றதுதான். சரியா? ஸோ இதுவும் கியூபிள் அபெக்ஸ், இதுவும் கம்பேரிட்டிவ்லி ஈஸி தான். You can add up to 50 jobs to the queue with NQ job in a single transaction. அதாவது ஒரு அபெக்ஸ் டிரான்சாக்ஷன்ல வந்து நீங்கள் 50 ஜொட்டை வந்து என்கியூ பண்ணலாம். இது செயின் பண்றது இல்ல, செயின் பண்றது வேற. நீங்க ஒரு டிரான்சாக்ஷன்ல வந்து சிஸ்டம் சொல்லி 50 ஜாப்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் செயின் பண்ண ஸ்கேல் பண்ணலாம், கியூ பண்ணலாம். சரியா? டெவலப்பர் எடிஷன் அண்ட் ட்ரையல் ஆர்கனைசேஷன் the maximum stack depth for chain jobs is 5, including parent job. So job A இருந்து job B, job B இருந்து job C, D, E என்று நீங்கள் 5 ஜாப்ஸை வந்து நீங்கள் செயின் பண்ணலாம். சரியா? Then chaining jobs with system.nq job, you can add only one job for an executing job. Only one child job can exist for each parent queuable job. ஒரு கியூபிள் ஜாப்ல இருந்து நீங்கள் இன்னொரு கியூபிள் ஜாப்ல தான் சேஞ்ச் பண்ணலாம். ஒரு ஜாப்ல இருந்து 2 ஜாப் சேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு 2 ஜாப் சேஞ்ச் பண்ணணும் என்றால் நீங்க முதல் செய்யணும், இதுல இருந்து மற்றதை கோல் பண்ணி அதர்ல இருந்து அடுத்த 3ஆவது கோல் பண்ணணும். சேஞ்சிங் என்றது 1 by 1 தான். 1ல இருந்து 2 3 நீங்கள் நிறைய ஜாப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேயா? Can I change from the job from test class? No. Test class தெரியும் எல்லாருக்கும். டெஸ்ட் கிளாஸ்ல வந்து சேஞ்ச் பண்ண இயலாது. ஃபியூச்சர் எஃபெக்ட்ஸுக்கும் கியூபிள் எஃபெக்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தோம்னு பார்த்தால் இது வெரி சிம்பிள். அனோடேஷன் வந்து அட்ஃபியூச்சர் மெத்தட் மட்டும் அட்ஃபியூச்சர் மட்டும் இருக்கும். அதுல வந்து நீங்க பப்ளிக் கிளாஸ் நேம் இம்ப்ளிமெண்ட்ஸ் கியூபிள் என்ற அனோடேஷன் யூஸ் பண்ணணும். இது
ஃபியூச்சர் வந்து மானிட்டர் பண்ணிடாது, என்ன நடக்குது, என்ன ஸ்டேட்டஸ் எல்லாமே செக் பண்ணிடாது. எல்லாம் செக் பண்ணலாம், உங்களுக்கு ஐடி கிடைக்கும். இங்க வந்து we cannot call a future from another future or batch apex. The limit on future method for single apex invocation is 50. அங்க வந்து பாத்தீங்கன்னு சொல்லி நீங்க செயின் பண்றதா நீங்க 5 செயின் பண்ணலாம். என்டர்பிரைஸ் எடிஷன்ல வந்து 50 ஜோப்பை செயின் பண்ணலாம். அபெக்ஸ் வந்து இன்னும் பவர்ஃபுல்லான இவங்க சேல்ஸ் சோக் வந்து இன்னும் பவர்ஃபுல் சேல்ஸ் சோகா இருந்தால் என்டர்பிரைஸ் லெவல் ஹையஸ்ட் எடிஷனா இருந்தால் நீங்க 50 ஜோப்பை செயின் பண்ணலாம். ஃபியூச்சர் மெத்தட் சப்போர்ட்ஸ் ஒன்லி பிரிமிட்டிவ் டேட்டா டைப். அங்க வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் சப்போர்ட் பண்ணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு சினாரியோ வந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, சொல்றீங்க. ஸோ பேசிக்கா என்ன ஐடியான்னு சொன்னால் உங்களோட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஃபியூச்சர் மெத்தட் காணும் என்ற சிச்சுவேஷன்ல நீங்க ஃபியூச்சர் மெத்தட் யூஸ் பண்றது ஈஸி. ஆனா உங்களுக்கு ஃபியூச்சர் மெத்தட்ல இருக்கிற லிமிடேஷன் பிரச்சனையா இருந்தால் நீங்க கியூஎம்எல்எக்ஸுக்கு வரலாம். சரியா? பட் இன் ப்ரோசஸ் வந்து ரெண்டுமே ஒரே ப்ரோசஸ் தான் செய்யப்படும். உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை வந்து ஃபியூச்சர்ல பண்ணலாம். அவ்வளவுதான். பேட்ச் அபெக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த இருக்கிற நாலு லைனும் கம்ப்ளெக்ஸ் ஆனால் ஏறலாம், முக்கியமானாலும் ஏறலாம். The batch action transfers allows you to define a single job that can be broken up into manageable chunks that will be processed separately. So chunks உடைச்சு ஓவர் பட்சா வந்து ரன் பண்ணும். சரியா? Batch apex is a global class that implements the database book batchable interface. So உங்களுக்கு global class இருக்கும், அதே நேரத்தில் database batchable என்ற இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அப்படின்னா கியூபிள் என்ற இன்டர்ஃபேஸை வந்து கியூபிள் கிளாஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த database batchable என்ற இன்டர்ஃபேஸ் வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். In this course we will அதை இங்கே காப்பி வந்துட்டு இருக்கு. Sorry for that. If you have a lot of records to process, for example, data cleansing, data archiving, batch apex will be only your best solution. But data archiving என்ன யூஸ் பண்ணாத பழைய டேட்டா வந்து ஆர்கைவ் பண்ணி கொண்டே கோர்ஸ் வச்சுல போடுறது, இல்லாட்டி டேட்டா கிளென்சிங், நீங்க டேட்டா கிளீன் அப் பண்ணணும் சொன்னாலும் இந்த batch apex வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கு மட்டும்தான் இல்ல, நீங்க ப்ரோசஸ் பண்ண போடிய ரெக்கார்ட்ஸ் வந்து தௌசண்ட்ஸை தாண்டி 20,000 30,000 போகிறதுனாலே நீங்கள் batch apex தான் யூஸ் பண்ணுவோம். In batch apex, each transaction starts with a new set of governed limits, making it easier to ensure that your code stays within the governed execution. So let's say எங்கிட்ட 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு ப்ரோசஸ் பண்றதுக்கு, நான் batch size வந்து 200 செட் பண்றேன்னு சொன்னால் மொத்தம் எத்தனை batch run ஆகும்? 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, batch size வந்து 200. அப்ப எத்தனை batch இருக்கு டோட்டலா? 5 batch இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் அந்த 5 batch அது வந்து தனித்தனியா 9 ரன் ஆகும். முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து அந்த ஒவ்வொரு பட்ஜுக்கும் வந்து கவர்னர் லிமிட் வந்து ரீசெட் ஆகும். முதலாவது பட்ஜ் ரன் பண்ணிக்கல SOQL 200 இல்லை, நீங்க 150 SOQL பாவச்சிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த பட்ஜ் துவங்கிக்கல திருப்பி 0 ரீசெட் ஆயிடுவேன். திருப்பி 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும் கவுண்ட். அது அவங்களோட கவர்னர் லிமிட் வந்து ஹிட் ஆகாது. batch apex இல்லாம நீங்க தனியா வெக்ஸ்ல சிங்கிள் டிரான்சாக்ஷன் ரன் பண்ணீங்கன்னா 150 தொடர்ந்து வந்து நீங்க ஹிட் ஆகும் வச்சு. ஸோ கவர்னர் லிமிட்ஸ் ஹிட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த batch apex ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன். எஸ், ஸோ எக்ஸிகியூஷன் கவர்னர் லிமிட்ஸ். ஸோ இது எப்படி ரன் ஆகும்னு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்க வந்து முதல் வந்து எப்படி லைஃப் சைக்கிள் இருக்குன்னு பார்த்தால் முதல் வந்து ஸ்டார்ட் சொல்லி ஒரு ப்ராசஸ் இருக்கு. இங்க வந்து 3 என்ன சொல்றது ஸ்டேஜ் ஆஃப் ப்ராசஸிங் இருக்கு. முதலாவது ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட், ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து எக்ஸிக்யூட், மூணாவது ஸ்டேஜ் வந்து ஃபினிஷ். அப்ப ஸ்டார்ட்ல நாங்க என்ன செய்யணும்னா ஒரு ஜொப்பை வந்து சப்மிட் பண்ணலாம். இங்கேயும் அதே பிரச்சனை தான், இருக்கும். ஸோ இந்த ஜோப் இந்த டைம் எப்போ வருதோ அப்பதான் அவர் பர்ச்சேஸ் ஆகார்.
இந்த கியூ வந்து எத்தனை ஜொப்பைன்னு வச்சுக்கொள்ளும். முதல் ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு கேட்டா முதல் ஸ்டார்ட் பண்ற மெத்தட் வந்து ரன் ஆவார். அவர் வந்து என்ன ரெக்கார்ட் ப்ரொசஸ் பண்ணணும் என்றதை டிசைட் பண்றதுதான் அந்த ஸ்டார்ட். அவர் ஸ்டார்ட் எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த முதலில் ஒவ்வொரு பட்சில் வந்து ரெக்கார்ட் ப்ரொசஸ் பண்ணணும் என்று அதுக்கேற்ற மாதிரி சங்கா பச்சா உடைச்சு கொடுக்கும் ஸ்டார்ட் என்று ப்ரொசஸ் பண்ணும். ப்ரொசஸ்ல வந்து எப்படி இருந்தால் 3 சினாரியோ இருக்கு. சக்சஸ் ஆகலாம், பார்ஷியல் சக்சஸ் ஆகலாம், அபவுட் ஆகலாம், ஆகலாம். எல்லா பட்ஜெட்ல எல்லா ரெக்கார்ட்ஸும் சக்சஸ்ஃபுல்லா ப்ரொசஸ் ஆனால் சக்சஸ். அரைவாசி ப்ரொசஸ் ஆகி அரைவாசி ப்ரொசஸ் ஆகல, இல்லாட்டி கொஞ்சம் ப்ரொசஸ் ஆகி மிச்சம் ப்ரொசஸ் ஆகலையா என்றால் பார்ஷியல் சக்சஸ். நீங்கள் வந்து ரன்னிங் பண்ணி கொண்டிருக்கிற ஜொப்ப பாதியில நிப்பாட்டினீங்கள் என்று அது அப்ரூவ். அதாவது நாங்கள் ப்ரொடியூசர் வந்து அப்ரூவ் பண்றது. 4வது வந்து ஃபெயில். ஏதோ ஃபெயில் ஆயிட்டா இது ரன் ஆகாது. அவங்க புகழ் ஃபீட்பேக் பண்ணும், எந்த ப்ரொசஸும் நடந்திருக்காது, அது வந்து ஃபெயில். சரியா? இதுதான் நார்மலான ஒரு லைஃப் சைக்கிள். இது வந்து சின்டெக்ஸ் லைஃப் சைக்கிள். சரியா? சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சின்டெக்ஸ். நான் முதல் சொன்ன மாதிரி 3 பார்ட் இருக்கும் இதுல. ஒன்று ஸ்டார்ட், அடுத்த எக்ஸிக்யூட், அடுத்து ஃபினிஷ். 3 மெத்தட். ஸோ பேசிக்கலி வந்து ஒரு பட்ச் கிளாஸ்ல வந்து 3 மெத்தட் கட்டாயம் இருக்கு. முதலாவது மெத்தட்ல எப்பவுமே வந்து ஒரு வேரி தான் இருக்கும். பேசிக்கா வந்து HFX-ல என்ன ப்ரொசஸ் பண்ண போறோம்ன்ற டிசைட் பண்ண போறது SQL query. நீங்க அந்த SQL queryல என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அதன்படி ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணி அதோட query லொக்கேட்டரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, குளோபல் டேட்டா பேஸ் query லொக்கேட்டர் தான் அதுல ரிட்டர்ன் டைப். சரியா? அந்த query லொக்கேட்டரை ரிட்டர்ன் பண்ணி அதுல எத்தனை ரெக்கார்ட்ஸ் வருதோ அதை வந்து நாங்கள் பிறகு நாங்கள் என்ன சைஸ் டிஃபைன் பண்றோமோ அதன்படி அது அத்தனை சங்கா உடைக்கும். எக்ஸிக்யூட் பண்றது வெரி சிம்பிள். நாங்க அந்த ஸ்டார்ட் தேதியில என்ன ரெக்கார்ட்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணினோமோ அவ்வளோத்தையும் இவர் எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸோ பேசிக்கா எக்ஸிக்யூட்ல என்ன இருக்கும்னா உங்களோட பிசினஸ் லாஜிக் இது. அவங்க என்ன செய்ய போறீங்க, செலக்ட் பண்ணின ரெக்கார்ட்ஸை என்ன செய்ய போறீங்கள் என்ற அந்த பிசினஸ் லாஜிக் வந்து இந்த எக்ஸிக்யூட்ல இருக்கும். இந்த எக்ஸிக்யூட் தான் என்ன செய்யும்னு சொல்லி சொன்னால் மல்டிபிள் டைம் வந்து ரன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஒருக்கா தான் ரன் ஆகும், அதே மாதிரி ஃபினிஷிங் ஒருக்கா தான் ரன் ஆகும். இந்த எக்ஸிக்யூட் மட்டும் எத்தனை மச் வருதோ அத்தனை ரன் ஆகும். அப்போ சினாரியோவின் படி 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பட் சைஸ் 200 என்றால் இந்த எக்ஸிக்யூட் ரன் ஆகும் 5 தடவை ரன் ஆகும். அவங்களோட லொக்ல வந்து 5 லொக் வரும். தெரியுமா? அது லொக்ல வந்து 5 அங்க சம்திங் லைக் பேர்ல வந்து 5 லொக் வரும். அடுத்தது வந்து பினிஷ் மெத்தட். இவர் வந்து கட்டாயம் இவர்கள் யார ப்ரொபோஸ் பண்ண போறீங்கன்றத சொல்றவர் இவர் தான் ஸ்டார்ட். அப்ப ஸ்டார்ட் வந்து கட்டாயம். ஸ்டார்ட் நீங்க இதை வந்து எழுதத்தான் கட்டாயம், கட்டாயம் எழுதத்தான் வரும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டும் கட்டாயம். இதோட பிசினஸ் லாஜிக் நீங்க செலக்ட் பண்ணி ரெக்கார்ட்ஸ்ல வந்து என்ன செய்ய போறீங்கன்றத வந்து இந்த எக்ஸிக்யூட் நிச்சயம் பண்ண போகுது. பினிஷ் வந்து கட்டாயம் இல்லை, நீங்க எம்டியா கூட விடலாம். யூஸ்வலா நாங்க என்ன செய்யறோம் பினிஷ்ல வந்து ஏதாவது இந்த ப்ரொசஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எங்களுக்கு இமெயில வரணும்னு கேட்டாலோ இல்லாட்டி இதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ணிருக்கு ஒரு பட்சம் இன்னொரு பட்சம் கூப்பிடலாம். அப்படி நாங்க கீழே வந்து செயின் பண்றோமோ இங்கேயும் என்ன செய்யலாம் என்றால் ஒரு பட்ஜெட் ரன் பண்ணின பிறகு இன்னொரு பட்ஜெட்டை நாங்க ரன் பண்ணலாம். அப்ப நாங்கள் அந்த 2வது பட்ஜெட் அங்க ரன் பண்ணுவோம் என்றால் பினிஷ்ல ரன் பண்ணுவோம். ஏன் ரன் பண்ணி முடியதான் பினிஷ் ரன் பண்ணுவார் கடைசியா. அதில் என்ன செய்வார், அடுத்த பட்ஜெட்டை கொண்டு வருவார். ஓகே. ஸோ பேசிக்கா வந்து இது நீங்கள்
பட்ச பட்சத்திலும் சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. சில பிரச்சனைகள் வரும். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிஐ கால் அவுட் பண்ணணும். அதோட பட்ச் ஜொப்ல வந்து ஏபிஐ கால் அவுட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி சொன்னால், எப்படி நீங்க டேட்டா பேஸ் பட்சபிள் என்றத இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அதே மாதிரி கிரம போட்டு டேட்டா பேஸ் அலவுஸ் கால் அவுட்ஸ் என்ற இதையும் வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த டேட்டா பேஸ் அலவுஸ் கால் அவுட்ஸ் என்ற இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணினா தான் இந்த பட்சபுக்ல இருந்து நீங்கள் ஏபிஐ பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸெப்ஷன் வரும். சரியா? முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து நீங்க பட்ஜெட் எழுதிட்டீங்க. இந்த பட்ஜெட் எப்படி ரன் பண்றதுன்னு கேட்டால் பட்ஜெட்ல அந்த ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டு டேட்டா பேஸ் எக்ஸிக்யூட் பட்ச் அங்க டேட்டா பேஸ் என்கியூ பட்ச் கொடுத்துருவாங்க. ஞாபகம் இருக்கா? பட்சுக்கு டேட்டா பேஸ் சாரி சிஸ்டம் டாட் என்கியூ பட்ச். இங்க வந்து டேட்டா பேஸ் எக்ஸிக்யூட் பட்ச். வெரி சிம்பிள். யூஸ்வலா நாங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் எங்கள்கிட்ட ரியல் வேர்ல்ட் சினாரியோ அப்படி நடக்கும்னு கேட்டா சில நேரத்துல வந்து இந்த பட்ஜெட் என்ன செய்யணும்னால் பாக்கிறேன் என்ன அடுத்ததானே அடுத்ததான் ஆகிறேன். அடுத்தது வந்து ரொம்ப சீனியர் லெவல்ல இருக்கிற ஆட்கள் கூட புலம்புற இல்லாட்டி மிஸ்டேக் வர ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்டேட்ஃபுல். இந்த ஸ்டேட்ஃபுல் என்ன என்றது விளங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸான நேரங்கள்ல ஹெல்ப் பண்ண ஒரு விஷயம். ஸ்டேட்ஃபுல் என்ன பார்த்தோம்னு சொல்லுங்க. HFX is stateless by default. பை டிஃபால்ட்டா வந்து HFX வந்து ஸ்டேட்லெஸ். சரியா? If a batch process needs information that is shared across transaction, then you need to implement a stateful interface. திருப்பி நாங்கள் அந்த பழைய சினாரியோ 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு, 200 பட்ச் சைஸ். அப்ப எத்தனை பட்ச் இருந்தாலும் 5. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு பட்ச் ரன் ஆகைகளையும் கவர்னர் லிமிட்ஸ் என்ன செய்யும்? ரீசெட் ஆகும். இந்த ஒவ்வொரு 5 பட்சும் வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ற மெத்தட்ல என்ன கோட் எழுதுனீங்களோ அதை ரன் பண்ணும். சரியா? இந்த 5 வந்து தனித்தனியா ரன் பண்றதுனால ஒரு பட்சில இருக்கிற இன்ஃபர்மேஷனை நீங்கள் மற்ற பட்சுக்கு கொண்டு போக இயலாது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எக்ஸிக்யூட்ன்ற இதுல வந்து எக்ஸிக்யூட்ன்ற பிளாக்ல வந்து கிளாஸ் வேரியபிள் மேல நீங்க கிளாஸ்ல டிஃபைன் பண்ணிட்டு எக்ஸிக்யூட்ல வந்து நீங்க கடைசியில +1 போட்டீங்கன்றால் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க? 5 ரன் பண்ணி முடிய ஒவ்வொரு முறையும் +1 என்ன வந்திருக்கணும்? 5 வந்திருக்கணும். அப்படி வராது. ஏனென்றால் ஒரு பட்சில் இருக்கிற டேட்டா பை டிஃபால்ட்டா இன்னொரு பட்சுக்கு போகாது. அதைத்தான் நாங்கள் ஸ்டேட்லெஸ் சொல்றோம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பட்சுக்கு இடையிலையும் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ண வேணும் என்ற சிச்சுவேஷன் வந்தால் நீங்கள் ஸ்டேட்ஃபுல் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்க அப்படி ஸ்டேட்ஃபுல் இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஜாப் வந்து ஹெவியா. ஏன்? ஒவ்வொரு ஜாப் பண்ணாகவும் மெமரியில அலோகேஷன் கூடிக்கொண்டே போகும். மெமரி யூசேஜ் வந்து போகும். அப்ப நாங்கள் என்ன ஒரு ரூல் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு மேக்சிமம் ஸ்டேட்ஃபுல் யூஸ் பண்றதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் நீங்கள் இந்த ஸ்டேட்ஃபுல் சம்பந்தமா ஒரு எக்ஸிக்யூட்ல இருந்து மற்றொரு எக்ஸிக்யூட்டுக்கு இந்த டேட்டாவை பாஸ் பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் இந்த டேட்டா பேஸ் ஸ்டேட்ஃபுல்ன்றத தேவையில்லாமல் மேல போடாது. வந்து டேட்டா பேஸ் அலோவ் கோட் நீங்க போட்டுட்டு கோட் பண்ணாட்டி பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கட்டம் இல்லை. அதால ஆனால் நீங்க பண்ணாட்டி கூட டேட்டா பேஸ் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நீங்க தேவையில்லாம உங்களோட ஜொப்பை வந்து ஹெவியாக்கி ஸ்லோ ஆக்கிட்டு ஸோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அடிவிடும்.
பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து அந்த கிளைண்ட் சைட்ல இந்த ஸ்டேட்மெண்ட்ல வச்சு பெரிய தகராறு நடக்கிறது. ஏன்னா அவங்க என்ன செய்வாங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க தானே கூட, உங்களுக்கு கூட பார்த்து ஸ்டேட்மெண்ட் அடிச்சுட்டு போடுவாங்க. இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் இருக்கிற ஐடியா ஒண்ணுமே மழை வராங்க. நான் கோட் பண்ணீங்க பிரச்சனை வைக்க பார்த்தா ஸ்டேட்மெண்ட் நடக்கும், தேவையில்லாம கண்ணே நன்னாகி பெரிய பிரச்சனை வந்து நிற்கும். சரியா? So if you specify database data in the class definition, you can maintain state across this transaction. So அந்த டிரான்சாக்ஷனுக்கு இடையில நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண வேணும்னு சொல்லி சொன்னால் நீங்க அந்த டேட்டா பேஸ் ஸ்டேட்மெண்ட் இன்டர்ஃபேஸ் அதே மாதிரி டேட்டா பேஸ் அளவு கூட கம்ம போட்டு டேட்டா பேஸ் ஸ்டேட்மெண்ட் தெரியும். சரியா? Practices and limitations. Up to 5 queued or active budgets are allowed for Apex. So, ஒரு Apex transactionல வந்து நீங்க up to 5 queued or active budgets நீங்க வச்சிருக்கலாம். ஒரு maximum 50 million records can be returned in the database query locator object. One second. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட்ல நம்ம யூஸ் பண்ற இந்த டேட்டாபேஸ் சாரி இந்த டேட்டாபேஸ் குவேரி லொக்கேட்டர்ன்றது தானே இதற்கு நீங்க இந்த இந்த என்ன எழுதுவீங்க, ஒரு குவேரி எழுதுவீங்க, குவேரி எழுதுவீங்க. அந்த குவேரி மேக்சிமம் 50 மில்லியன் ரெக்கார்ட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ பேசிக்கா வந்து ஒரு பட்ஜெட்ல வந்து எத்தனை ரெக்கார்ட்ஸை மேக்சிமம் ப்ரோசஸ் பண்ணலாம், இன் மில்லியன் ரெக்கார்ட்ஸ். அவ்வளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் இந்த பட்ஜெட். So if more than 50 million records are returned, the budget will immediately terminated. யூஸ்வலா வந்து 50 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்க போறது இல்ல, இருக்கலாம். எங்களோட எக்ஸாம்பிள் எங்களோட கிளைண்ட் அவங்களோட 7-8 மில்லியன்ஸ் கிளைண்ட்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அவனுக்கு என்ன சொல்லணும்னா அந்த குவேரி எழுதியல ப்ராப்பரா வியாக்ளோஸ் போடணும். வியாக்ளோஸ்ல கண்டிஷன்ஸை வந்து ப்ராப்பரா நீங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ற ரெக்கார்ட்ஸ் வந்து குறைவா இருக்கு. நீங்க அந்த குவேரியை வந்து தாறுமாறான இயலாது. அந்த குவேரியையும் யோசிச்சு அந்த குவேரியையும் ஆப்டிமைஸ் பண்ணி தான் எழுதணும். அந்த ஸ்டார்ட் குவேரி இருக்குதானே, அந்த ஸ்டார்ட் குவேரி ரன் பண்றதுக்கும் டைம் இருக்குது. நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா அந்த ஸ்டார்ட் குவேரியை எழுதுக்கு சொன்னால் சில நேரம் என்ன செய்யணும்னா அந்த குவேரி வந்து டைம் அவுட் ஆகும். அதாவது அந்த ஸ்டார்ட் குவேரி ரன் பண்றதுக்கு ஒரு டெஃபினட் டைம் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஸ்டார்ட் குவேரி ரன் பண்ணி ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் பண்ணலன்னு சொல்லி சொன்னா வந்து ஏன் நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவேன், நிறைய இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட ஸ்டார்ட் குவேரி எழுதுற அந்த எஸ்எக்யூஎல் குவேரியை வந்து மேக்சிமம் ஆப்டிமைஸ் பண்ணி எழுதணும். அப்படி நாங்க ஆப்டிமைஸ் பண்ணலாம்னா கார்டினாலிட்டி தெரியுமா? கார்டினாலிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, நீங்க வந்து அந்த பாயிண்ட் சோர்ஸ்ல யூஸ் பண்ற கண்டிஷன்ஸ் வந்து ஒரு டேட்டா பேஸ் என்ன ஒரு டேபிள் தானே, ரைட்? அந்த டேபிள்ல 5 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்றால் நீங்க வியாக்ளோஸ்ல போற கண்டிஷன் வந்து நீங்க சர்ச் பண்ற அந்த ரெக்கார்ட்ஸ் சைஸை வந்து மேக்சிமம் குறைக்கிறதா இருக்கும். சரியா? அதுல முதலாவது பெயின் வந்து கிரியேட்டட் டேட்டா வச்சு குறைக்கிறது.
ரைட். 5 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஆனா உங்களோட பிசினஸ் சினாரியோவின் படி கடைசி 30 நாளுக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கு கட்டாயம் என்றால் நீங்க மூணாவது கண்டிஷன் என்ன போடணும் என்றால் divided by is equal to last 30 days. அப்படின்னு செய்யும் 5 மில்லியன்ல மூணாவது வியாபாரத்திலேயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் பெற்றோம். 5 மில்லியன் ரெக்கார்ட்ஸ்குள்ள போய் போடுறது ஈஸியா, 50,000 ரெக்கார்ட்ஸ்குள்ள போடுறது ஈஸியா? 50,000 ரெக்கார்ட்ஸ் போடுறது ஈஸி. அதோட குவாரி வந்து மேக்சிமம் அப்படி ஆப்டிமைஸ் பண்ணிடக்கூடியா இருக்கும். ரெண்டாவது, மேக்சிமம் வியாபாரத்துல நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ண ஃபீல்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். இண்டெக்ஸ் பண்ணின ஃபீல்ட்ஸ் என்றால் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் ஐடிஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இல்லாட்டி நீங்க ஒரு ஃபீல்ட வந்து இண்டெக்ஸ் பண்ணாம டிசைட் பண்ணலாம் நீங்க ஆப்ஜெக்ட் ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு. அப்படி இண்டெக்ஸ் பண்ணின ஃபீல்ட நீங்கள் வியாக்ரோஸ்ல யூஸ் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்க குவரி வந்து ஃபாஸ்டா வேலை செய்யும். பட் வந்து நெகட்டிவ் சினாரியோ யூஸ் பண்றது குறைக்கணும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் டு ஏபி, லெட்ஸ் சே ஒரு ஸ்பெசிபிக் ஃபீல்ட்ல வந்து 5 பாசிபிள் வேல்யூ இருக்கு. ABCDE இருக்குன்றால் உங்களுக்கு A இல்லாட்டி B வர்றது வேணும் என்றால் அதுக்கு 2 மட்டும் சொல்லலாம். ஈக்குவல் டு AOB சொல்லலாம், இல்லாட்டி not equal to CDE போடலாம். எப்பவுமே குவேரியில வந்து நெகட்டிவ் சினாரியோ நீங்க பாவிக்கிறது எக்ஸ்பென்சிவா இருக்கு. எப்பவுமே நீங்கள் பாசிட்டிவ் சினாரியோ தான் பாவிக்கணும். அத மாதிரி நோட்னல் பாவிக்கிறது, ஈக்குவல் டு எம்டி பாவிக்கிறது, ஈக்குவல் டு நல் பாவிக்கிறது, இது எல்லாம் ஹெவியான ப்ராசஸ். நீங்க குவேரி எழுதிக்க கூட அவ்வளவுக்கு ஒப்டிமைஸ் பண்ணி குவேரி எழுதுறீங்க ஆகும். இப்ப இருக்க ChatGPT ஒப்பு பண்ணிட்டு போய் போட்டீங்கன்னா அதுவே சொல்லுவோம் உங்களுக்கு ஏன் இது சரி ஏன் இது பிள்ளை எப்படி நீங்க ஒப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்லி செஞ்சீங்கன்னா சரி, அவ்வளவுதான். சிம்பிள் ஆஸ் தட். If the start method returns a query locator, the optional scope parameter of the data but execute batch can have maximum value of 2000. So அந்த batch size நீங்க செட் பண்ணக்கூடிய maximum size வந்து 2000. If set to a higher value, Salesforce chunks the record written by the query into small values of up to 2000 records. By default, the value is 2000. So நீங்கள் 2000 மேல போட்டாலும் 2000 தான் தரும். நீங்க எதுவுமே போடையில இருந்தால் அது பை டிஃபால்ட்டா 200 எடுக்கும். சரியா? டிஃபால்ட் வேல்யூ வந்து 200, மேக்ஸிமம் வந்து 2000. ஓகேயா? If the start method returns a iterable, the scope parameter value has no upper limit. However, if you use a very high number, you may run into other limits. ஐட்டரபிளா வந்து ரிட்டர்ன் பண்ணினீங்க என்றால் ஸ்கோப்பை வந்து நீங்க ஹையரா போடலாம், ஆனா ஸ்டில் நாட் அட்வைசபிள். ஸோ எப்பவுமே லொகேட்டர்ல நீங்க போறது வந்து சேஃப். ஓகேயா? Then the start, execute, finish methods can implement up to 100 callouts each. Implements allow callouts to enable callouts from the batch apex. The maximum number of batch execution is 250,000 for 24 hours. நீங்க அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. பட் இதெல்லாம் அகைன் எங்களோட கவன லிமிட் சம்பந்தமான விஷயங்கள் யூசேஜுக்காக. Only one batch apex jobs start method can run at a time in an organization. Batch jobs that haven't started yet remain in the queue until they are started. Note that this limit doesn't cause any batch job to fail, and execute methods of batch apex can still run in parallel if more than one job is running. So ஒரு நேரத்துல வந்து ஒரு ஸ்டார்ட் மெத்தட் தான் ரன் ஆகலாம், ஆனா மல்டிபிள் ஜாப்ஸ் வந்து parallel ரன் ஆகலாம். ஸோ parallel process is possible across multiple jobs. ஆனா ஒரு நேரத்துல ஒரு ஸ்டார்ட் குவரி தான் ரன் ஆகலாம். சரியா? இவ்வளவு விளக்கமெல்லாம் யாரும் யோசிக்கிறது கிடையாது. பட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆரம்பிச்சு methods marks as future cannot be called from a batch apex. call பண்ணலாம், சிங்கிள் call தான் பண்ணலாம், batch call பண்ணிடலாம்.
All methods in the class must define as global or public. நீங்கள் பிரைவேட் வந்து டிஃபைன் பண்ண இயலாது இந்த கிளாஸ்ல இருக்கிற மெத்தட்ஸ். சரியா? ஆப்டிமைசேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் batch apex jobs run faster than the start methods returns a query locator object that doesn't include related records via a subquery. சரியா? ஸ்டார்ட் மெத்தட்ல வந்து நீங்கள் சப்குவரி எழுதலாம் தானே, queryக்குள்ள query. இப்ப நீங்க அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான கண்டாக்ட்ஸ் எடுக்கணும்னா நீங்க சப்குவரி எழுதுவீங்க, ரைட்? அப்படி நீங்க எழுதினீங்கன்னா உங்க ஸ்டார்ட் query வந்து ஸ்லோ ஆகும். நான் காய்ச்சதான் இப்ப முதல் நீங்க எவ்வளவு ஸ்டார்ட் query வந்து ஒப்டிமைஸ் பண்ணி எழுதுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. அப்ப இப்படி சப்குவரி வந்து அவாய்ட் பண்ணணும். நீங்க என்ன செய்யலாம், ஸ்டார்ட்ல முதல் மெயின் ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு அதை வச்ச பிறகு எக்ஸிக்யூட்ல வச்சு நீங்க அதுக்கு சம்பந்தமான தேவையான ரெக்கார்ட்ஸ் திருப்பி query பண்ணலாம். query எல்லாம் பண்ணலாம் தானே. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்க ஸ்டார்ட் பிளாக்ல வந்து இந்த சப்குவரியை யூஸ் பண்றத வந்து அவாய்ட் பண்ண வேணும். Periodic relationship subquery and query locator allows batch jobs to run using the pickup chunk implementation. To ensure fast execution of batch jobs, minimize web service call out times and tune queries to schedule job. So, உங்களோட batch job வந்து வேலைக்கு ரன் பண்ணி முடியணும் நீங்க விரும்பினால் மேக்ஸிமம் ரெக்கார்டிங். அதே மாதிரி நீங்க எக்ஸிக்யூட்ல யூஸ் பண்றவங்களோட இருக்குதானே அதுல வந்து நல்ல ஆப்டிமைஸா யூஸ் பண்ணுவோம். அப்ப ஃபாஸ்டா பண்ணுவோம் எப்பவுமே. யூஸ் தி டெஸ்ட் மெத்தட் ஸ்டார்ட் டெஸ்ட் அண்ட் ஸ்டாப் டெஸ்ட் அரவுண்ட் எக்ஸிக்யூட் பேட்ச். ஸோ தட்ஸ் ஃபைன். அது வந்து டெஸ்ட் கிளாஸ் சம்பந்தமானது. வி கேன் ஸ்கிப் தட். பேட்ச் பேஸ் விளங்குச்சா? பதினும் சாம்பிள் கோட் காட்டல உங்களுக்கு. பட் ஸ்ட்ரக்சர் பிளஸ் யூஸ் கேஸ் அது கொண்டு. அடுத்தது நாலாவதும் கடைசி schedule apex. இவரும் கம்பேரிட்டிவ்லி ஈஸியானால் அப்பப்ப ஒரு certain interval ரன் பண்ணணுமோ அதுக்கு நீங்க கால் பண்ணுவீங்க. Schedule apex allows us to schedule a class to be executed on a specific day and time either on a recurring or one time basis. திருப்பி ரன் பண்ற மாதிரி நீங்க ரன் பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒருக்கா ரன் பண்ற மாதிரி நீங்க schedule பண்ணலாம். This becomes handy when you have some data program job which are required to run a specific time in a day. For example, you can write a schedule class to run to currency exchange data from an external system to Salesforce daily at 6 a.m. So, use case. இப்போ உங்களுக்கு வந்து மல்டி கரன்சி யூஸ் பண்ற சிஸ்டம் இருக்குன்னு கேட்டால் அண்ட் அன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெய்லி அப்டேட் ஆகணும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் டெய்லி இல்லை, டைமுக்கு டைம் ஒவ்வொரு நிமிஷம் அப்டேட் ஆகணும் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அது என்ன செய்யலாம், ஒரு அபெக்ஸ் கிளாஸ் ஒரு schedule class விடிய 6 மணிக்கு அண்டைய எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை செக் பண்ணி அப்டேட் பண்ற மாதிரி நீங்கள் schedule பண்ணலாம். நீங்கள் யூ கேன் schedule a class using script or UI. நீங்க schedule பண்றதுக்கு வந்து UI ல இருந்து schedule பண்ணலாம். ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண உள்ள ஸ்கிரிப்ட் ரன் பண்ணி நீங்க schedule பண்ணலாம். We can make synchronous callouts to external services from the schedule apex. To do so, please place the callout in the method annotated with future callout 2 and call this method from the schedule apex. So நீங்க வந்து callout பண்றதுக்கு நீங்க future annotate பண்ணி callout 2 வந்து பண்ணீங்கன்னா நீங்க கால் பண்ணலாம். We can monitor the status of all jobs in the Salesforce user interface by going to setup, schedule jobs, apex jobs. So நீங்க செட்டப்ல போய் apex jobs வந்து செட் பண்ணீங்கன்னாலே நீங்க உங்களோட சிஸ்டத்துல வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்து ரன் ஆகுது, என்னென்ன ஸ்கெடியூல் ஆயிருக்குன்னு ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்கலாம். சரியா? இந்த இன்டர்ஃபேஸ் வெரி ஈஸி. பப்ளிக் கிளாஸ், உங்க கிளாஸ் இந்த பேர், இம்ப்ளிமெண்ட்ஸ், ஸ்கெடியூலர். இதுவும் கியூபிள் மாதிரி தான். இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் உங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ற மெத்தட் இருக்கு. ஸோ கியூபிளும் ஸ்கெடியூலும் விட்டப்பட்ட சின்டெக்ஸ் ஒரே மாதிரி. ஆக என்ன இன்டர்ஃபேஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்றது வித்தியாசம். ஸ்கெடியூல் கிளாஸுக்கு ஸ்கெடியூலபிள், கியூபிள் கிளாஸுக்கு கியூபிள் இன்டர்ஃபேஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்க ஒரு கிளாஸை வந்து ஸ்கெடியூல் பண்ணணும்னு சொன்னால் இதுதான் சிஸ்டம் ஸ்கெடியூலபிள். இது வந்து நான் ரன் பண்றப்போட அந்த ஜொப்புக்கு கொடுக்குற பேர், கிளாஸ்ல பேர் இல்லை, இது ஜொப்புன்ற பேர். இது நீங்க என்ன கொடுக்கலாம், மை ஜாப் ஏபிசி XYZ என்ன கொடுக்கலாம். இந்த பேர்ல தான்
செட்டப்லாம் இருக்கும் பிறகு. சரியா? இது வந்து கான்ஃபிகர்னு சொல்றோம் நாங்க. இந்த கான்ஃபிகர் தான் என்ன ஃப்ரீக்வன்சியில உங்களோட ஜாப் ரன் பண்ண போகுதுன்றதை டிசைட் பண்ணும். சரியா? அது வந்து நீங்க எந்த கிளாஸ் நீங்க சார்ட் பண்ண போறீங்க. இந்த ஸ்கெடியூலபிள் டெக்ஸ்ட் தான் இந்த ஸ்கெடியூல் டெக்ஸ். அந்த நீங்க கிளாஸ் நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதை நேம் வந்து கிளாஸ் நேம் கொடுத்தீங்கன்னா சரி. இதுதான் நீங்கள் எக்ஸிக்யூட் அனானிமஸ் விண்டோஸ்ல எப்படி ஒரு இதை ரன் பண்ணி நீங்க ரன் சொல்லி சொன்னால் இவர் உடனே ஸ்கெடியூல் ஆகிடுவார், டெய்லி ரன் ஆகும். சரியா? சோ இதுல திங்ஸ் டு ரிமெம்பருக்கு என்ன இருக்குன்னு நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் you can only have 100 scheduled apex at a time. உங்களோட ஆர்கனைசேஷன்ல மேக்சிமம் ஒரு கிவன் டைம்ல 100 ஜொப்பை தான் ஷெடியூல் பண்ணலாம். 100 ஜொப்பை ஷெடியூல் பண்ண இயலாது. இந்த பிரச்சனை பெண்களுக்கு இருந்திருக்கு. நான் நிறைய பட்ஜெட் ஷெடியூல் பண்ணி நான் 100 ஜாப் ஷெடியூல் பண்ணிட்டேன் சக்சஸ்ஃபுல்லா. 150 ஜாப் ஷெடியூல் பண்ண இயலாது. சரியா? பெரிய லிமிட்டேஷன் இது. எங்களை மாதிரியான பெரிய கிளைண்ட்ஸுக்கு வந்து பெரிய விஷயம் இது. நாங்கள் ஒப்டிமைஸ் பண்ணி 96 திருப்பி விட்டுருக்கோம். திருப்பி ஒப்டிமைஸ் பண்ணி திருப்பி உபயோகிக்கணும். இல்லாத ஜாப்ஸா 2 ஜாப்ஸ் வந்து ஆக்குறது, ஒரு ஜாப்ல இன்னொரு ஜாப் செயின் பண்றது, அப்படி மாத்தி 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 அந்த ஷெடியூல் நம்ம வந்து கொஞ்சம் கொண்டிருக்கோம் நாங்கள். இப்ப ஒரு பிரச்சனை. We have to be careful when we are planning to schedule a class from a trigger. ட்ரிகர்ல இருந்து கிளாஸஸ் ஒரு சிறுவர் கிளாஸஸ் ஷெடியூல் பண்ணீங்களா நமக்கு கேர்ஃபுல்லா இருக்கணும். Salesforce schedules the class for execution at a specified time. Actual execution can be delayed based on the service available. Again, டெய்லி 6 மணிக்கு ஷெடியூல் பண்ணலாம். அது 6 மணிக்கு ஷெடியூல் ஆகிடும். ஆனா அதுக்கு 6 மணிக்கு ரன் ஆகும் மாதிரி சொல்லலாம். எப்ப ரிசோர்ஸ் அவைலபிள் ஆகும் அப்ப ரன் பண்ணும். அது 6 மணிக்கு ரன் பண்ணலாம், 6:01 ரன் பண்ணலாம், 6:04 ரன் பண்ணலாம், 7 மணிக்கு ரன் பண்ணலாம். அது 6 மணிக்கு செலவு ஆகிடும். அது 6 மணிக்கு அந்த அப்ப ரன் ஆகும் தெரியாது. அது எல்லா ஐசிங்கரஸ் எக்ஸுக்கும் அது உண்மை. அது எப்ப ரன் ஆகும் தெரியாது. Though it's possible to do additional processing in the execute method, we recommend that processing must take place in a separate class. So, நீங்க யூசுவலா வந்து பிசினஸ் ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து செப்பரேட்டா ஒரு சர்வீஸ் கிளாஸ்ல வச்சு கோட் பண்றது சொல்லுவாங்க. ஃபாலோ பண்ணணும். Synchronous web service callouts are not supported from ScheduleApex. To make a synchronous callout, use ScheduleApex. Implementing the database not allow callouts may occur interface. If your ScheduleApex executes by job using the database not allow callouts mark interface, callouts are supported from the batch class. நீங்கள் வந்து synchronous callout வந்து ScheduleApex இருந்து பண்ணலாது. ஏசிங்க்ரோனஸ் கால் அவுட் பண்ணணும் என்றால் நீங்க என்ன செய்யலாம் என்றால் ScheduleApexல இருந்து ஒரு QMLApex கால் பண்ணி அந்த QMLApexல நீங்க என்ன செய்யலாம் ஒரு வெப்சைட் கால் அவுட் பண்ணலாம். நீங்க இதெல்லாம் பண்ணா கூடுதலான நேரத்துல வந்து இந்த 4 மேல தனித்தனியா யூஸ் பண்ண மாட்டோம், 2-3 சேர்த்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், கஸ்டமருக்கு வந்து SMS அனுப்பணும்னு கேட்டால் ரைட், அது பட்ச் ப்ராசஸ். என்கிட்ட வந்து இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்கலாம், அதுல தௌசண்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் பர்த்டேயா இருக்கலாம். அவங்க வந்து பட்ஜெட் நான் அதுக்கு எழுதி வந்துடுறேன். ஆனா பட்ஜெட் ஒவ்வொரு 6 மணிக்கு ரன் பண்ண வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் நான் ScheduleApex எழுதணும். அப்ப ScheduleApex எழுதி ScheduleApex எக்ஸிக்யூட் என்ன செய்வேன் HMX கால் பண்ணுவேன். ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணித்தான் வரும். HMX வந்து நீங்கள் எழுதி போட்டு ஜஸ்ட் டேட்டாபேஸ் டாட் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கம் வேண்டாம், அதோட முடிஞ்சது. உங்களுக்கு ஒரு சர்டன் டெய்லியோ இல்லை ஒரு மாசமோ வந்து HMX ரன் பண்ணணும். எனக்கு வந்து HMX என்ன செய்யணும் சரியா? அதுதான் என்ன சொல்லி இருக்கு. இங்க போல கோல் வேணும் என்றால் நீங்க ScheduleApexல இருந்து QMLApex கால் பண்ணி QMLApexல நீங்க என்ன செய்யலாம், API பண்ணலாம். ஒண்ணு வேண்டாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நீங்க என்ன செய்யணும் யோசிக்கணும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அந்த லிமிடேஷன் அவங்க நாங்கள் என்ன செய்வோம் இன்னொரு சேர்த்து விட முடிச்சு. ஓகே, தியரி கத்துக்கிறதுக்கு எனக்கு ஆச்சரியப்பட்டேன்.
இவ்வளவு விளங்குமே எனக்கு தெரியாது. நான் கேள்வி கேட்டு மனதிறக்கப்பட விரும்பல. சரியா? நீங்க என்ன செய்வீங்கன்னா பைலட்ல போனீங்கன்னா இப்படி ஏட்ஸுங்கிற சப்ஜெக்ட் சொன்னதும் வைக்கிறதுக்கு அதை செய்ய வலிக்கிடுங்க. அடே எங்க கடையில